மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களே, இந்த 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் வக்கரம் என்பது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்ன? வறுமை ஒழியுதுனாலும் செல்வம் வருதுனாலும் ஒரே அர்த்தம் தான் சார். வறுமை ஒழியுதுன்னா என்ன, செல்வம் வருதுன்னா என்ன, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சார். திருப்பதிக்கு போய் வெங்கடாஜலபதிட்டு போய், மிஸ்டர் வெங்கடாஜலபதி, மிஸ்டர் வெங்கடாஜலபதி, என் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன தான் பண்ணுறீங்க, ஒரே கடனாக இருக்குது. அதுக்கு வெங்கடாஜலபதி சொன்னார், நானே ஆல்ரெடி கடனில் தான் இருக்கேன், குபேரனுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் சார். உலகத்தில் பெரிய கஷ்டமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். நான் ஹுண்டாயில் இருக்கும்போது நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், சார் என்ன இத்தனை வருஷமாக 30 வருஷமாக 35 வருஷமாக இதே கம்பெனியில் உட்காந்துருக்கீங்க, என்ன தான் உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், பூந்த மலையில் வீடு சார், அப்படியே தடுக்கி விட்டால் ஒரு 20 நிமிஷத்தில் கார் எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடரிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களே, இந்த 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் வக்கரம் என்பது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 8ஆம் இடம் என்பது வறுமை, கடன், கஷ்டம், வியாதி, பிணி, இது எல்லாமே என்னென்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் என்பதை தாரித்ரியம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. தாரித்ரியம், சில விஷயம் எதை தொட்டாலும் ஒரே தரித்திரமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் அந்த 8ஆம் இடம். இந்த 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது அதெல்லாம் ஒழிய போகிறது. மிதுனராசிக்காரர்கள் காட்டில் மழை, பணம் வரப்போகிறது. வறுமை ஒழியுதுனாலும் செல்வம் வருதுனாலும் ஒரே அர்த்தம் தான் சார். வறுமை ஒழியுதுன்னா என்ன, செல்வம் வருதுன்னா என்ன, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்போ வறுமை ஒழிய போகிறது. எப்படி வறுமை ஒழியும்? வறுமை ஒழியணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய தொழில் கிடைக்க போகிறது. அதான் 10ஆம் இடத்துல வக்கரம். ஏற்கனவே நான் ஆட்டோ தான் சார் ஓடிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு கார் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டே டைமில் கார் ஓட்டுறேன், சாயந்தரம்னா ஆட்டோ ஓட்டுறேன். பார்ட் டைம் ஜாப் என்பது கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன் சார், ஈவினிங் ஆனால் என் பசங்களுக்கெல்லாம் நான் டியூஷன் எடுக்கிறேன் சார். வாழ்க்கையில் பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஓவர் டைம் பார்த்து முன்னுக்கு வந்தவங்க தான் 100க்கு 99 பேர். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம ஓவர் டைம் பார்க்குறது, பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதெல்லாம் நம்ம வேலை மேலேயே நம்மளே ஓவர் டைம் பார்த்துக்குறோம். நம்ம பார்க்குற வேலையே ஒரு ஓவர் டைம் தான். முன்னெல்லாம் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு என்னைக்காவது ஒரு நாள் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சேன் சார்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் டெய்லியுமே கண்ணு முழிக்கிறோம். ஆனால் எதுக்கு கண்ணு முழிக்கிறோன்னு தான் நமக்கே தெரில. நேற்று நைட்டு காயம்க்கு அனுப்புகிறேன் 12:30 மணிக்கு, நாளைக்கு காலைல 4:30 மணிக்கு ஷூட்டு காயம். கண்டிப்பாக வந்துடுறேன் சார் 12:30 மணிக்கு. மனிதர்கள்லாம் இப்போல்லாம் 1 மணி 2 மணிக்கு பேய் தூங்குற நேரத்தில் தான் தூங்குறாங்க. அதாச்சும் தூங்கும் போல இருக்குது. பட் நம்ம அது கூட தூங்குறது கிடையாது. 2 ஹவர் 3 ஹவர் எழுப்பி விட்டுறாங்க, அவ்வளோதான். இப்போ நான் என்ன தூங்கினேன்னு சார். திருப்பதிக்கு போய் வெங்கடாஜலபதிட்டு போய், மிஸ்டர் வெங்கடாஜலபதி, மிஸ்டர் வெங்கடாஜலபதி, என் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன தான் பண்ணுறீங்க, ஒரே கடனாக இருக்குது. அதுக்கு வெங்கடாஜலபதி சொன்னார், நானே ஆல்ரெடி கடனில் தான் இருக்கேன், குபேரனுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், நீங்களும் கரெக்டாக இஎம்ஐ கட்டுங்க, கடன் அடைச்சிடலான்னார். என்ன வெங்கடாஜலபதிலாம் இப்படி இந்த முடிவு கொண்டாரு சார்? உலகத்தின் மிக பிரம்மாண்டமான கடவுள் திருப்பதி மாதிரி ஒரு பெரிய கடவுள் யாராவது இருக்காங்களா? கிடையாது. அவரே 12:30 1 மணிக்கு தான் நடைய சாத்துறாங்க, காலைல 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க, 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. இவ்வளோ பிஸியான கடவுளே ஓவர் டைம் பார்க்குறாரு. நம்ம ஊர் தமிழ்நாட்டு கடவுள்லாம் பாருங்கள், கரெக்டாக 8:30 மணி ஆனால் டிங் டாங்னு படுக்க வச்சுருவாங்க. 9 மணிக்கெலாம், காலையில் 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டெட் ஸ்லீப்பு தான். நட சாத்துறாரு 8:30 மணிக்கெலாம். அதில் 8 மணிக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகிடுவார் நம்மளால். நம்ம கோயிலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகி 8:30கெல்லாம் சுவாமி நடை சாத்தியாச்சு. சுவாமி நடை சாத்துறாரோ இல்லையோ, நடையை சாத்தியாச்சு, அவ்வளோதான். மீண்டும் நாளைக்கு காலைல வந்தால் போதும். திரும்ப 11 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. திரும்ப சாயந்தரமாக ஒரு 4 மணி 5 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு நடை சாத்திடுவாங்க, அவ்வளோதான். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மிதுனராசிக்காரர்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர போகிறீங்க சார். உலகத்தில் பெரிய கஷ்டமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். நான் ஹுண்டாயில் இருக்கும்போது நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், சார் என்ன இத்தனை வருஷமாக 30 வருஷமாக 35 வருஷமாக இதே கம்பெனியில் உட்காந்துருக்கீங்க, என்ன தான் உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், பூந்த மலையில் வீடு சார்,
அப்படியே தடுக்கி விட்டால் ஒரு 20 நிமிஷத்தில் கார் எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு 20 நிமிஷம் தான் கம்பெனி வாசலுக்கு வந்துடலாம். வேலை பார்த்தோமா 5 மணிக்கு கம்பெனி முடிஞ்சதுன்னா 5:20 வீட்டுக்கு போயிடலாம். இதை விட கம்ஃபர்ட்டான ஒரு கம்பெனி கிடைக்குமா சார்? கரெக்டு. கம்பெனி லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அந்த ஜோனை லவ் பண்ணுறாங்க, கம்ஃபர்ட் ஜோன். இதை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நான் அமெரிக்கா போய் வாழ்ந்து எதுக்கு சார்? இருக்கிறது சின்ன வாழ்க்கை. ஆமாம், சரி. இந்த மாதிரி தத்துவங்களை எழுதி வச்சு படித்தா வளர்கிற தலைமுறை சார் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவாகட்டும் மாமனாராகட்டும் இவங்களாம் தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஒரு சைக்கிள் எடுத்துக்குவாங்க, பக்கத்துலேயே இருக்கும் கம்பெனி, 2 தெரு தள்ளி இருக்கும் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு, அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிலாம் கம்மன் கூப்பிட்டாங்க வேலைக்கு. ஆனால் இவர் சேரவே இல்லை. ஏன் சேரவே இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன். 2 தெரு தள்ளி இங்கே தான் இருக்குது, மதியானம் ஆனால் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், சாப்பிட்டு அப்படி போயிட்டு. ஸோ அவ்வளோதான். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்குகிறது. யாரெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் பின்னாடி வருவீங்க. யாரெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவீங்க. அவ்வளோதான். மிதுனராசிக்காரர்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடைக்க போகிறீங்க. 8, 9 கூடியவர் 10ஆம் இடத்துல வக்கரமாகும் பொழுது எனக்கு எதுக்கு கம்ஃபர்ட் ஜோன்? உடச்சி வெளியே வாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கம்ஃபர்ட் ஜோன் தான், கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் என்று சிந்திப்பவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. ஒவ்வொரு அசைவும் கம்ஃபர்ட் ஜோன். வேலை ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஃபேமிலி ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன். பிளான் பண்ணிக்குவாங்க. 24ஆம் தேதி காலையில் வீடு மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்குவாங்க. 24ஆம் தேதி காலையில் 10 to 12 ஹவுஸ் கீப்பிங். ஆமாம், இது பெரிய ராஜ் பகதூர் அரண்மனை, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கெடியூல் வேறு. கூப்பிட்டிங்கன்னா அர்பன் கிளப் புக் பண்ணிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் வந்து க்ளீன் பண்ண போகிறான் சார். வாழ்க்கையில் அப்படியே கடந்து போயிட்டே இருங்க. சில பேர் ரொம்ப பிளான்டாக எழுதிப்பாங்க. சார் நாளை மறுநாள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? உங்கள் டைரியில் இருந்த இடம் இருக்கா? உங்கள் டைரியை நீங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிங்க. எனக்கு டைரியே இல்லைங்க, வாங்க பார்த்துக்கலாம் விடுங்க, என்ன ஆகிடப்போகுது. நாமெல்லாம் மனிதர்கள் ரொம்ப அப்படி சுகராக யோசிக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன். மீதி நேரம் என்ன பண்ணுறது? ஃபோனை ஆஃப் பண்ணிடுறது. திஸ் இஸ் மை ஃபேமிலி டைம். ஆமாம், நம்ம பயங்கரமாக வேலை பார்த்துட்டோம், நமக்கு இப்போ ஒரு ரெஸ்ட்டு வேறு. சார் இந்த மாதிரியான அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிருங்கன்றேன். சில கலாச்சாரங்கள் என்ன சொல்லி தருகிறது? 6 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் எடுக்காதீங்க. நீங்கள் மென்டலி பீஸாக இருந்தால் தான் நீங்கள் நிறைய சாதிக்க முடியும். அப்படி ஒன்றும் சாதிச்ச மாதிரி ஒன்றும் தெரில. அப்போ நீங்கள் மென்டலி பீஸாக இருந்தால் என்ன, பீஸ் இல்லைன்னா என்ன? ஒர்க் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அதை மட்டும் இயல்பாக இருங்க. நிறைய நேரங்களில் இந்த 8 கூடையவன் வக்கரமாகி தான் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரான். மிதுனராசிக்காரர்கள் ஒரு பாலிசி வச்சுருப்பான். சில பேர் சண்டேனா ஃபோனை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்பப்போ ஆன் பண்ணி என்னென்ன மிஸ்டு கால் வருதுன்னு பார்த்துக்கிறது. இதுக்கு அது ஆன்லேயே இருக்கலாம்ல, எதுக்கு இந்த பரபரப்பு இல்லையா? எதுக்கு அது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னா அவர் வந்து எந்த ஃபோனையும் விரும்புறது இல்லையா? ஃபோனை விரும்புறதில்லைன்னு அப்பப்போ ஆன் பண்ணி யாருன்னு பார்த்துக்கிறது. சில பேர் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு மொபைல் ஆஃப் பண்ணிடுறது. இதுக்கு நீங்கள் வைஃபை இது மொபைல் ஆனே பண்ணியிருக்கலாம். அப்படி ஒன்று நமக்கு ஒன்று 26 பேர்லாம் ஒன்று ஃபோன் பண்ணலை. அப்போ மிதுனராசிக்காரர்கள் 8, 9 கூடியவன் வக்கரமாகும் பொழுது ஒரு விஷயம் என்னவென்றால் பெருஞ்சொத்து சேரப்போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. கம்ஃபர்ட் ஜோனை உடைக்க போகிறீங்க. முதல் முறையாக கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும்னு நினச்சிங்களே, இதே ஒரு பெரிய விஷயம். இன்று முதல் நல்ல காலம் தொடங்கியாச்சு. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உன்னோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.